ஹலோ சில்ட்ரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசிங் அம்மாச்சி. இப்போ அம்மா அமேசிங் அம்மாச்சிங்கிற ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகிறோம். அம்மாச்சி அப்படின்னா யார்? ஓகே, நம்ம அம்மாவோடைய அம்மாவை தான் நம்ம அம்மாச்சி அப்படின்னு சொல்லுவோம். அமேசிங்னா அற்புதமான, ரொம்பவே அற்புதமான ஒரு அம்மாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர், அந்த சின்ன பையன் நேம் என்னென்னா சபரி. சபரி அவங்க அம்மாச்சிக்கிட்ட என்ன கேட்குறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். அம்மாச்சி, குட் பி மேக் கோகோனட் பர்ஃபி? சபரி ஆஸ்க்டு. அம்மாச்சிக்கிட்ட சபரி என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு நீங்கள் கோகோனட் பர்ஃபி மேக் பண்ண செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் ஹி ஆஸ்க்டு. ரொம்பவே ரெக்வஸ்ட்டாக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அம்மாச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹா ஹா ஹா, ஒன்லி இஃப் யூ ஹெல்ப் மீ மேக் இட், ரிப்ளைட் அம்மாச்சி. நீ ஹெல்ப் பண்ணேன்னா மட்டும்தான் என்னால் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாச்சி. ஏ செட் சபரி எக்ஸைட்லி. ஏ அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து ரொம்பவே எக்ஸைட்டாக சொல்கிறான். ரொம்பவே ஜாலியாக சொல்கிறான். சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ரெடி ஷவுட்டட் சபரி. நான் ரெடி அப்படின்னு வந்து சபரி கத்துறான். ரெடி செட் அம்மாச்சி ஆஃப்டர் சிட்டிங் ஆன் த சீட் டைட் டு த புள்ளி. இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோகோனட் பர்ஃபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன முக்கியமாக தேவை? கோகோனட் அப்படின்னு. கோகோனட் தான் ரொம்பவே முக்கியமாக தேவை. அந்த கோகோனட் எங்கே இருக்கும்? கோகோனட் ட்ரீயில் தான் இருக்கும், மேலே இருக்கும்ல. ரொம்பவே கோகோனட் ட்ரீ எப்படி இருக்கும்? உயரமாக இருக்கும். அதை நம்ம அது மேலே ஏறி பறிக்கணும். ஸோ அதனால அம்மாச்சி வந்து இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, கோகோனட் பறிக்கிறதுக்காக ஒரு புள்ளி மாதிரி, ஒரு கயிறு மாதிரி கட்டி, இப்போ கிணத்துலலாம் தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு வாளியை கட்டி கயிறு கட்டி இழுப்பாங்கள்ல, அதே மாதிரி இப்போ வந்து அம்மாச்சியும் மேலே இருக்கிற கோகோனட்டை பறிக்கிறதுக்காக ஒரு டயர் மாதிரி கட்டி அதில் உட்காந்தி இந்த சைடு இருந்து சபரி வந்து அந்த கயிறை இழுத்தாங்கன்னா அவங்க மேலே போய் கோகோனட்டை பறிப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம அம்மாச்சி வந்து பண்ண போகிறாங்க. அதனால அந்த சீட்டில் உட்காந்தி அந்த இழுக்க மேலே போயிட்டு அம்மாச்சி வந்து கோகோனட்டை பறிக்க போகிறாங்க. வி வில் ஒன்லி பிக் ரைப் கோகோனட்ஸ். ஓகே, நல்லா பழுத்திருக்கிற கோகோனட்டை தான் நம்ம பறிக்கணும் அப்படின்னு வந்து அம்மாச்சி சொல்கிறாங்க. ஓகே, த ஒன்ஸ் தட் ஆர் ப்ரௌன் ஆல் ஓவர். எப்படி இருக்குமா கோகோனட்டு? பச்சையாக இருக்கிற கோகோனட்டை பறிக்கக்கூடாதான், நல்லா ப்ரௌன் கலரில் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அந்த கோகோனட்டை தான் பறித்து செய்யணும் அப்படின்னு அம்மாச்சி சொல்கிறாங்க. புல் மீ அப் 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 அண்ட் அப். என்னைய வந்து நல்லா இழு, மேலே இழு அப்படின்னு வந்து அம்மாச்சி சொல்கிறாங்க. நவ் வாட்ச் அவுட், ஹியர் தே கேம். உஷ் டட். ஓகே அப்படின்ட்டு அவங்க வந்து இப்போ கோகோனட்டை பறித்து பின்னாடி ஒரு எப்படி இந்த பிக்சரில் பாருங்கள், எப்படி பறிச்சிருக்காங்களாம். பறித்து ஒரு சாரீ மாதிரி கட்டி அது கீழே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மூலிமா அந்த கோகோனட்டை கீழே போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த சர்க்கிள் மாதிரி இருந்து சறுக்கிக்கிட்டே கோகோனட் வந்து கீழே விழுவுது. ஓகேங்களா? உஷ் அப்படின்ட்டு கோகோனட்டை பறிச்சிட்டாங்க. நவ் லெட்டஸ் டேக் த ஹஸ்க் ஆஃப். ஹஸ்க் அப்படின்னா கோகோனட் வந்து எடுத்தோடனே உள்ளார கோகோனட் இருந்துருமா, அது மேலே இருக்கிற ஓடைத்தான் ஹஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து நம்ம இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரக் க்ராக் த லீவர் ஆஃப் த மிஷின் ரேங். அந்த இப்போ வந்து அந்த கோகோனட்டோடைய மேலே இருக்கிற ஓடை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த மிஷினுக்கு பேர் லீவர். ஓகேங்களா? அந்த மிஷின் வந்து கிராக் அப்படின்ட்டு வந்து சவுண்டு பண்ணுதான். அந்த உரிக்கும் போது ஒரு சவுண்டு வரல, அதுதான். நெக்ஸ்ட்டு கிர். திஸ் வாஸ் சபரிஸ் டம்மி, நாட் த லிவர். அம்மாச்சி கிகிள்டு. இப்போ இந்த கிர் அப்படிங்கிற சவுண்டு வந்து சபரி பண்ண சவுண்டு. அந்த உரிக்கும் போது ஒரு நம்மள அறியாமலே நம்ம ஒரு சவுண்டு வரும்ல, அதை தான் கிர் அப்படின்னு வந்து சபரி போடுறான்னா, அது வந்து லீவரோடைய அந்த மிஷினோடைய சவுண்ட் இல்லை அப்படின்னு அம்மாச்சி சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு இப்போ அந்த தோலை உடைச்சதுக்கு அப்புறமேட்டு தேங்காய் வந்துருச்சு வெளியே. தென் கிராக் த ஷெல் வித் த க்ளீவர் லைக் திஸ். அடுத்து அந்த இந்த பிக்சரில் பாருங்கள், இப்போ கோகனட் வந்து உள்ளார தான் இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு அந்த செதில்லாம் இருக்குல்ல, அதை வந்து இப்போ நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து பயன்படுத்துகிற மிஷின் அப்படின்னா க்ளெவர் அப்படிங்கிற மிஷினை ஒரு ஷார்ப்பாக ஒரு கத்தி மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம ப்ரோக் பண்ணால் தான் உள்ளே இருக்கிற கோகனட் நமக்கு வெளியே வரும். ஸோ அதை வச்சு அந்த ஷெல்லை, அந்த மேலே இருக்கிற ஓடை வந்து உடைக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அந்த இது கோகனட்டை உடச்சி எடுத்துட்டாங்க. அது கோகனட்லேருந்து தண்ணிலாம் கீழே கீழே விட்டுட்டாங்க. அண்டு கிரேட் த ஃப்ரூட். நெக்ஸ்ட்டு கிரேட் அப்படின்னா என்னென்னா துருவுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காவை வந்து துருவி தான் நம்ம வந்து தேங்காய் பர்ஃபி செய்யணும். அப்படியே முழுசாக போட்டெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. அதுவும் இல்லாமல் அவ்வளோ பெருசாக நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் அந்த தேங்காவை வந்து கிரேட்டர் மிஷினை வச்சு என்ன பண்ணுறாங்க, சபரி துருவுறாங்க. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இதை வச்சு தான் நம்ம துருவணும். அப்படின்னு துருவுறாங்க. ஓகே, இப்போ வந்து அதை வந்து துருவி முடிச்சிட்டாங்க. டாஸ் இட் இன்டு த பேன் வித் சுகர் அண்ட் ஆல் த அதர் திங்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்து அடுப்பில் இந்த பேனு, அந்த இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, ஒரு பேன் மாதிரி வச்சுருக்காங்களா, அந்த பேனை வச்சு அதுக்கு பர்ஃபி அப்படின்னா ஸ்வீட் தான். ஸோ அதனால் சுகர் முக்கியமாக தேவை. அந்த இது வந்து சுகர் போடுறாங்க. அப்புறம் மற்ற பொருட்கள், பர்ஃபி கோகனட் பர்ஃபிக்கு தேவையான எல்லா திங்ஸையும் போட்டு அம்மாச்சி கோகனட் பர்ஃபி ரெடி பண்ணுறாங்க. செட் அம்மாச்சி, இட் ஸ்மெல் ஸோ குட் அம்மாச்சி, செட் சபரி. அது வந்து செய்யும் போதே அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக வருதாம். இந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சபரி சொல்கிறான். தென் வி போர் இட் ஆல் அவுட் ஆன் டு எ ட்ரே. லெட் அஸ் வெயிட் ஃபார் இட் டு கூல். நெக்ஸ்ட்டு எல்லா திங்ஸையும் போட்டு செஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த கோகனட் பர்ஃபியை ஒரு ட்ரேயில் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணால் இது வந்து சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாச்சி. நவ் கட் இட் இன்டு நீட் லிட்டில் பீசஸ். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறாங்க அந்த கோகனட் பர்ஃபி. அப்போ தானே நம்ம வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுறாங்க. அவர் கோகனட் பர்ஃபி இஸ் ரெடி டு ஈட். யம், தேங்க்யூ அம்மாச்சி. அடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட கோகனட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு, இப்போ வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து சபரி ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே யம்மியாக டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சுங்களா? இதே மாதிரி நம்மளும் நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கிட்ட சொல்லி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளும் இது மாதிரி கோகனட் பர்ஃபியை செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.